ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி முஸ்லீம் ஸ்டைலில் 1 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்டி விட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 1 kg மட்டனை குக்கரில் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் இதை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சாதூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து வாட்டர் ஆட் பண்ணிடலாம். 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஒரு பெரிய கிளாஸில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மட்டனை 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம். நம்ம 1 kg மட்டன் பிரியாணிக்கு நம்ம 5 வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறமா 6 தக்காளி, 10 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி, அப்புறமா லெமன் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம், கர்ட் 1, அப்புறமா 1 kg நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 1/4 லிட்டரு ஆயில் ஊற்றி வச்சுங்க. அடுத்தது நம்ம வெங்காயம் போட போகிறோம். இந்த வெங்காயம் நம்ம நல்லா சிகப்பு கலர் வர மாதிரி நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் நம்ம கோல்டன் கலராக மாறணும். நல்லா இதை வதக்கணும். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் நம்ம வதக்கணுங்க. இப்போ நம்ம 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் நம்ம அரைச்சி ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம தக்காளி, பச்சை மிளகா ரெண்டுமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் 2 ஸ்பூன் இப்போ போட்டதான் நம்ம பிரியாணி இந்த கலர் பவுடர் போடாமல் நல்லா ரெட் கலராக தெரியும். ரெட் கலர். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் போடலாம். அடுத்தது நம்ம புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அடுத்தது நம்ம ஒரு 50 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் பீஸு 6 விசில் வந்துட்டு அப்புறமா நம்ம இப்போ மட்டன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 kg ரைஸுக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
डालूंगी। இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக நம்ம கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா தண்ணி கொதிக்க வந்தது அப்புறமா நம்ம இப்போது ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு நம்ம ஸ்லோவாக தம்மு வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்க எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். உண்மையாகவே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மட்டன் பிரியாணி. உண்மையாகவே வேறு லெவலாக இருக்குது. ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க நம்ம பிரியாணி. கூடவே நம்ம வெங்காயம் சட்னி கூட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உண்மையாகவே ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த பிரியாணி. மட்டன் பிரியாணி ரொம்ப அல்டிமேட்டாக ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பெல் ஐக்கன் தட்டுங்க. பாய். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம்.